அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரில் இருந்து மனநல ஆலோசகர் மற்றும் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஸ்னர். இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி ஈவினிங் லைவ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம அந்த 7 ஸ்டேஜஸ் ஆஃப் மைண்ட் பற்றி கொடுத்துருந்தோம் பேஸ்ட் ஆன் பேச்சுலர் தெரப்பி. அதில் நம்ம ஒரு கொஷினும் கேட்டிருந்தோம். ஓவர் சென்சிட்டிவிட்டிக்கு நம்ம 4 ரெமெடிஸ் சொல்லி, ஏன் இந்த 4 ரெமெடிஸை ஓவர் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற டாபிக் கீழே கொண்டு வந்திருக்காங்க, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு கீழே எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருந்தோம். 2 பேர் ரொம்ப அழகாக அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நானுமே ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த 4 ரெமெடியை பற்றி நரேட் பண்ண தான் போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட எண்டில் யார் அந்த 2 பர்சன்ஸ் ரொம்ப அழகாக நரேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற நேமையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங் ஓவர் சென்சிட்டிவிட்டி, அதிக உணர்ச்சிக்கு உள்ளாகிறவங்கன்னு சொல்லலாம், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் சென்டாரி சொல்லப்பட்டிருக்கு, ஹாலி சொல்லப்பட்டிருக்கு, வால்நட் சொல்லப்பட்டிருக்குது, லாஸ்ட்டாக பார்த்தா அக்ரிமோனியும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த 4 ரெமெடிஸ்க்கும் சொந்தக்காரங்க அதீத உணர்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு கீழே ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு திங், சென்டாரி பர்சனுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தை நோ சொல்ல முடியாது. எவ்வளோ பேகேஜ் வச்சாலும் அவங்க அதை சுமக்க தயாராக இருப்பாங்க. அது மாதிரி தனக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வெளிக்காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் அப்படிங்கிற மாதிரி தன்னை எவ்வளோ நாளும் ஒரு டோர்மேட் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டவுன் டு த எர்த்துங்க விட ரொம்ப 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 அநியாயத்துக்கு சப்மிசிவாக இருக்கக்கூடியவங்க. இவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஓவர் பேகேஜ் கொடுக்க இயல்பாகவே ஒரு விஷயத்தை அதிகமாக வலிக்குது அப்படின்னாலும் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்லன்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிறதுனால இவங்களுக்கு இவங்க அந்த சொல்லுவோம்ல டு த எண்டு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த உணர்ச்சி பிளம்பு அப்படிங்கிறது பயங்கர அதிகமாக வெடிக்கும். ஒரு சொல்லுவாங்கல்ல, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால இந்த பேகேஜை தாங்கி பழகுறவங்க ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே என்னால் முடியவே முடியாதுங்கும் போது வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவங்களுக்கு நம்ம பார்க்க முடியும். இதை நம்ம எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய வருஷம் பல வருடங்களா, ஏன்னா இது நம்மளோட கிளைண்ட் ஒருத்தங்க நரேட் பண்ணது, கிட்டத்தட்ட கல்யாணமாகி 25 ஆண்டு ஆகுது. இன்லாஸையும் சரி ஹஸ்பண்டையும் சரி அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் உடன்பாடு இருக்கோ இல்லையோ தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் சுத்தமாக அவங்களுடைய கேப்பபிலிட்டியை மீறி அந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. உடம்பு முடியாட்டியும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி செத்து போகிற லெவலுக்கு இழுத்துட்டே இருந்தால் கூட இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் நான் சாகணும். ஸோ அந்த அளவுக்கு என் 25 இயர்ஸாக அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நான் எனக்குன்னு வாழவே இல்லை, இந்த வார்த்தையெல்லாம் அங்கே தான் வரும். இவ்வளோ வருஷமாக நம்ம தொலைச்சிட்டோம், இதுக்கு மேலே என்னால் முடியவே முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும்போது அவங்க அந்த அதீதமான உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆட்பட்டுட்டு, அப்பையும் என்ன ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னா, மனசு அளவில் ரெடி ஆகிடுவாங்க. இதுக்கு நம்ம நோ சொல்லணும், இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியே ஆகணுன்ற ஐடியாலஜி இருக்கும், ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் அவங்களுக்கு அந்த சென்டரிங்கிற ரெமெடி உண்மையாகவே தேவைப்படும். ஒரு மனநிலைக்கும் அந்த பாசிட்டிவாக போகும்போது இப்படி, நெகட்டிவாக போகும்போது இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். முடிவு எடுத்திருப்பாங்க, நான் இனிமேல் நோ சொல்லியே ஆகணும், சொல்ல முடியாது. அப்பையும் கூட சொல்ல முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தத்திலேயே நிறைய டிசீஸையும் உருவாக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் அந்த ஓவர் சென்சிட்டிவிட்டிக்கு கீழே அந்த ஒரு பர்டிகுலர் ரெமெடி சென்டாரி சொல்லப்பட்டிருக்குது. 1. அடுத்து ஹாலி. பொதுவாக ஹாலி அப்படின்னு சொன்னாலே எப்படி நம்ம சொல்லுவோம், ரொம்ப என்வியாக இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், கோபம் இருக்கும், ஜெலஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களோட இதில் பயணிச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த கோபத்தாலையும் ஜெலஸாலையும் இவங்க வெளிப்படுத்தக்கூடிய அணுகுமுறைகள்லாம் எப்படி இருக்கும்னா, நீ என்னை அப்படி பண்ணிட்டேல்ல, என்னோடய லைஃபே மெஸ்ஸி ஆனதுக்கு காரணமே நீ தான்.
ஸோ எனக்கு இப்படி ஒரு விஷயம் சம்பவம் நடந்ததுக்கு காரணமே நீயாக தான் இருந்திருக்க. அப்போ ஒன்றை நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். ஸோ இவங்களும் எளிதில் அந்த அதீத உணர்ச்சி, ஸோ அதீத உணர்ச்சியோட வெளிப்பாடு தான் என்னவா இருக்கும்? கோபமாக இருக்கும், பழிவாங்கிற உணர்ச்சியாக இருக்கும், அந்த டிட் ஃபார் டேட் பண்ணியே ஆகணும், அதை வந்து உடனே பண்ணணும், இல்லைன்னா சமயம் பார்த்து பண்ணணும், இந்த மாதிரியான ஐடியாலஜிக்கு ஆட்படுறது. இதுவும் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயும் பார்க்கலாம். இல்லை நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையும் பார்க்க முடியும். ஸோ அப்போது வந்து ஹாலி அப்படிங்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய பர்சன் ஏன் அதீத உணர்ச்சிக்கு ஆட்படுறாங்க அப்படின்னா, எனக்கு நடக்கக்கூடிய துன்பத்துக்கு பிறர் வந்து காரணமாக இருக்கும்போது அதுக்கான அந்த ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக எடுத்தே தீரணும். அது எப்போன்னு சொல்ல முடியாது. அவங்க எந்நேரம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மைண்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது சார்ந்த அணுகுமுறையாக அவங்க காமிச்சிட்டே இருப்பாங்க. கோபப்படுறதாகட்டும், பொறாமப்படுறதாகட்டும், ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் சொல்கிறதாகட்டும், அவங்கள பற்றி நெகட்டிவாகவே வந்து ஒரு அக்ரெஸ்ஸாக அவங்கள பற்றி பேசுகிறது. நெகட்டிவாகவும் இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாகவும் அவங்கள பற்றி நிறைய இடங்களில் சொல்கிறது. இந்த மாதிரியும் பார்ப்போம். எனக்கு பிடிக்கல அப்படின்னா யாருக்குமே பிடிக்கக்கூடாது, எனக்கு கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஹாலியோட மனநிலை. இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு ஆட்படும் போது இது எல்லாமே அந்த அதீத உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய ஒரு செயல்கள். அதனால தான் அந்த ஓவர் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு கீழே என்ன செய்கிறாங்க, இந்த ஹாலிங்கிற ரெமெடியும் கொண்டுட்டு வராங்க. அடுத்த ரெமெடி வந்து நம்ம பார்க்குறது வால்நட். ஸோ வால்நட் வந்து ஈஸியாக புற சூழலுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய பர்சன் தான். அவங்க ஒரு ரவுண்ட் போட்டு இந்த ரவுண்டுக்குள்ளே தான் நான் கம்ஃபர்ட்டில் இருக்கேன், இந்த கம்ஃபர்ட் ஜோனில் தான் நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருப்பேன், ரொம்ப வந்து ஒரு வசதியாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் சர்வை பண்ணக்கூடியவங்க. சூழ்நிலை மாறும்போது இல்லை அவங்க நினச்ச மாதிரி அந்த சூழல் அமையாத போதெல்லாம் என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடலாம். இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து அந்த அதீத உணர்ச்சி வசப்படுறதோட வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது என்னவா வேணா இருக்கலாம், பயமாக இருக்கலாம், பதட்டமாக இருக்கலாம், இனிமேல் இந்த இடத்துல இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கலாம். இல்லைன்னா இந்த சூழலை வந்து என்னால் தாங்கவே முடியல, ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு சூழலோட ஒத்துப்போக முடியாமல் அந்த உணர்ச்சி அதிகமாக, அந்த உணர்வு வந்து அளவுக்கு அதிகமாக போகும்போது அவங்க வெளிப்படுத்தக்கூடியதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் இனிமேல் இங்கே இருக்கவே மாட்டேன், இனிமேல் இந்த பர்சனை நான் பார்க்கவே மாட்டேன், எப்படியாவது இந்த இடத்துலேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிருங்க, எப்படியாவது இந்த இடத்துலேருந்து நான் கடந்து போயிடணும். நம்மள சொல்கிறோம் இல்லையா, இப்போ இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் எப்படா வெளியே போவேன் இருக்கு, அது வந்து பக்கா வால்நட்டு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து என்னால் வந்து தாக்கு பிடிக்கவே முடியல அப்படின்னாலே அந்த புற சூழல் இல்லை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த எக்ஸ்டர்னலான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதோ விதத்தில் பாதிக்குது அப்படிங்கிறது தான் இது காமிக்குது. ஸோ அதனால தான் அந்த ஓவர் சென்சிட்டிவிட்டிக்கு கீழே வால்நட் சொல்லியிருக்காங்க. கடைசியாக அக்ரிமோனி. ஸோ அக்ரிமோனி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பொதுவாக இவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு இடத்துலையும் தனக்கு உள்ளே நடக்கிற இன்டர்னல் சண்டைகள் எதாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. என் மனக்குசுக்குள்ளே அவ்வளோ போராட்டம் இருக்குது, அவ்வளோ கஷ்டங்கள் ஓடிட்டு இருக்கு, ஆனாலும் எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையை தான் அவங்க வெளியில் காட்டக்கூடியவங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தேவைப்படும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு மாஸ்க் வச்சு அது பின்னாடியே தான் இருக்கணும். எப்பெல்லாம் இந்த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் விளக்கப்படுதோ, விளக்குறதுக்கான ஒரு சூழல் அங்கே ஏற்படுதோ, அப்பெல்லாம் வந்து இவங்க ஜாஸ்தியாக என்ன ஆவாங்க அப்படின்னா அந்த உணர்ச்சி வசப்படுறதுக்கு ஆட்படுவாங்க. இவங்களும் ரொம்ப ஓவர் சென்சிட்டிவிட்டி தான். அவங்களோட பர்சனலை போய் நோண்டினாலோ, இல்லை வந்து அவங்களோட ப்ரைவேசியை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலோ, அவங்க வந்து அந்த அதிகமான உணர்ச்சி வசப்படுறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க என்ன பண்ணுறதுன்னா, அதிகமாக வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிறது, இல்லைன்னா ரொம்ப அலூஃபாக போய் உட்காந்துக்கிறது, மறைஞ்சு வாழ்கிறது, அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப விக்ரஸாக பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப இம்பல்சிவாகவும் அந்த இடத்துல அவங்க நடந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ இதனால தான் இந்த 4 ரெமெடியை வந்து ஓவர் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த ரெமெடியை என்னென்ன பர்பஸ்க்காக கொடுக்குறோன்னு சொல்லி ரொம்ப அழகாக 2 பேர் வந்து நம்மளோட கமெண்ட்ஸில் லைவில் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து சக்திவேல் சுப்பிரமணியன், இன்னொருத்தவங்க வந்து சுபா சுப்பிரமணியன். ஸோ சுப்பிரமணியன்ற பேர் இருக்கிறதுனால இவங்க யாருன்னு எனக்கு தெரியலை, அவங்கள பற்றி சொன்னால் தான் தெரியும். ஸோ நீங்கள் 2 பேருமே நம்ம லைஃப் சென்டருக்கு, அதாவது 7708871224 ஸ்க்ரீனில் தெரிகிற அதே எண்ணுக்கு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு ஸ்பெஷல் லைஃப் சென்டர் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் உங்களுக்கு ஒரு கிட்டு, ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டு 2 பேர்த்துக்குமே வந்து கிஃப்டாக வரும்.
ஸோ இது வந்து உங்களுடைய அந்த ஆன்சர் டைம் எடுத்து நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக. நான் இன்றைக்கி நமக்கு லைவ் அநேகமாக முடியாது. ஏன்னா என்னுடைய பிரதருக்கு வந்து நாளான்னைக்கு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறனால அந்த ஒர்க்கில் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அதனால் 2 டேஸ்க்கு லைவுக்கு பதிலாக டெய்லி நமக்கு ஒரு வீடியோ வந்துடும். ஸோ லைவ் மாதிரியே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோவோட கமெண்ட்லேயே அந்த கொஷின்ஸை வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து அந்த 7 பர்சனாலிட்டி ஸ்டேட் அது போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே கர்மா ரிலேட்டடாக வந்து நான் ஒரு 2-3 பேர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சேட் போயிருக்கு. ஒருத்தர் கொஷின் கேட்டிருக்காரு, ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரிலாம் போயிருக்கு. ஸோ அப்போது நிறைய இடத்துல வந்து இந்த கர்மாவை வந்து மலர் மருந்துகளோட வந்து கனெக்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. நம்மளோடதுலே கூட முன்னாடி ஒரு வீடியோ அப்படி இருக்குது. ஸோ அதையும் கூட நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நம்ம லைவில் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறோம். கர்மாங்கிறது நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான பிரதிபலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நம்ம கர்மாவை புரிஞ்சு வச்சுருக்கோம். பட் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலில் அது என்ன மாதிரி இருக்குது, ஏன் அதை கர்மான்னு சொல்கிறோம், இதில் வந்து எங்கே வந்து ஃப்ளார் ரெமெடி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய லைவில் டெஃபினட்டாக பேசுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் அணுகலாம். நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம நிறைய இப்போ லைவ் பார்த்ததுக்கப்புறம் சென்னையில் கன்சல்டேஷன் இருக்கா, கிளினிக் எங்கே அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸாகவே வந்து சென்னையில் போய் டேரெக்டாக விசிட் பண்ணுறதுங்கிறத ஸ்டாப் பண்ணியாச்சு. திருப்பியும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேயே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்மளோட கம்யூனிட்டி பேஜில் வரும், பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் சென்டரோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே அதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நீங்கள் எதில் ஃபாலோ பண்ணாலும் அந்த தகவல் தெரிஞ்சுட்டு நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நேரில் வந்து சந்திச்சுட்டு உங்களுக்கான தீர்வுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.